அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. அண்மை காலங்களாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப விஞ்ஞானம் எல்லா தொழிற்துறைகளிலும் அங்கம் வகித்து வருவதை நாம் அறிந்து வருகிறோம். இதனுடைய ஒரு அம்சமாக ஏஐ செயலிகளான ஜெமினி, சாட் ஜிபிடி, டீப்சீக் போன்ற செயலிகளிலே தங்களது போட்டோக்களை அப்லோட் செய்து எடிட் செய்து அதை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து வரக்கூடிய வாடிக்கை உருவாக்கி இருக்கிறது. இது தொடர்பான மார்க்க நிலைப்பாட்டை விளக்குவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். முதலிலே இந்த செயலி எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது போன்ற செயலிகளுக்கு கோடான கோடி தகவல்கள், தரவுகள் ஆரம்பத்திலே ஊட்டப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக இருக்கட்டும், அனைத்து தகவல்களும் இந்த செயலிகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது. கோடிக்கணக்கான புகைப்படங்கள், இமேஜ்கள் இந்த செயலிகளுக்கு தரப்படுகிறது. அந்த தரவுகளை கொண்டு, தகவல்களை கொண்டு, புகைப்படங்களை கொண்டு நாம இந்த செயலிகளிடத்துல என்ன கேட்கிறோமோ அது செயற்கையாக அதை உருவாக்கி கொடுக்கிறது. உதாரணமாக ஒரு வீட்டுடைய புகைப்படத்தை நான் கேட்கிறேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கணும், அல்லது ஒரு பைக் இருக்கணும், ஒரு தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன்னா அது கற்பனையாக அந்த இமேஜை ரெடி செய்து நமக்கு கொடுக்கிறது. அதே மாதிரி போட்டோவை அப்லோட் பண்ணி அதுல ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ரெடி பண்ணி நான் என்ன செய்யறேன், இந்தந்த மாதிரி இந்தந்த தீம்ல கையில ஒரு ரோசாப்பு வச்சிருக்கிற மாதிரி, இந்தந்த மாதிரியான இடத்துல நான் நிக்கிற மாதிரி, ஒரு கார்லயோ பைக்லயோ சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இப்படி ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் என்னுடைய இமேஜ் அப்லோட் பண்ணி நான் போட்டோவை கேட்கிறேன்னா அதற்கு ஏற்றார் போல அந்த செயலி அந்த இமேஜை தயார் செய்து கொடுக்கிறது. இப்ப இது தொடர்பான மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. பொதுவாக உருவப்படங்கள் தொடர்பாக 2 சட்டதிட்டங்கள் மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன 2 சட்டதிட்டங்கள்? உருவப்படத்தை வரையக்கூடாது, உருவாக்கக்கூடாது, உருவப்படத்தை வைத்திருக்க கூடாது. இந்த இரண்டையும் ஹதீஸ்கள்ல பெற முடிகிறது. புகாரியில 5957வது இலக்கத்தை இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நிறைய இலக்கங்கள்ல, நிறைய கிரந்தங்கள்ல இடம்பெறுகிறது. அதுல புகாரியில இருக்கக்கூடிய செய்தி எடுத்துக்கிட்டோம்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடையில ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற திரை சீலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரை சீலையை பார்த்துட்டு வீட்டுல நுழையாம என்ன செய்யறாங்கன்னா வாசல்லையே நிக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம மார்க்கத்துக்கு முரணான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், அதனால நம்ம சரணடைஞ்சிருவோம் அப்படிங்கறத சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதூபு இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலேயும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முகமெல்லாம் நிறம் மாறி விடுகிறது, நீங்க ரொம்ப கோபப்பட்டீங்க, நீங்க வித்தியாசமாக ரியாக்ட் செய்து விட்டீர்கள், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் மார்க்கத்துக்கு முரணா என்ன காரியம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரிப்ளை பண்றாங்க, மா ஹாதிஹின் நும்ருகா, ஆயிஷாவே இந்த உருவ படங்கள் என்ன, இது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா, இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லையான்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப காட்டமா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட இதை ஏன் நீங்க வீட்டுல கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பதிலளிக்கிறாங்க, லி தஜ்லிஸ அலைஹா வ தவஸ்ஸதஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த திரை சீலையிலே நீங்கள் அமர்ந்து கொள்வதற்கு, அந்த திரை சீலையை நீங்கள் தலையணையாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இதை நான் கடையில வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் 2 சட்டத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இன்ன அஸ்ஹாப ஹாதிஹி சுவர், இந்த உருவப்படத்தை உருவாக்கியவர்கள் யுஅத்தபூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். யுகாலு லஹும், அவர்களுக்கு கூறப்படுகிறது, அஹ்யூ மா ஹலக்தும், நீங்கள் எதை உருவாக்கினீர்களோ வரைந்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, வ இன்னல் மலாயிக்கத்த, வானவர்கள், லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத், எந்த வீடுகளிலே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற உருவச் சிலைகள் இருக்கிறதோ அதிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள், அந்த வீடு அருள் செய்யப்படாதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக புகாரி, முஸ்லிம் போன்ற எண்ணற்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்ப இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னா, உருவப்படங்களை வைத்திருக்க கூடாது, உருவப்படங்களை உருவாக்க கூடாது. இப்ப இது போன்ற செயலிகளை பயன்படுத்தி நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணி எடிட்டிங் மூலமாக அந்த போட்டோவை பெறுவதனால என்ன நிலை ஏற்படுகிறது, அந்த போட்டோவை வரைந்து கொடுக்கக்கூடிய
அதற்கு ஏற்கனவே ஊட்டப்பட்டிருக்கிற தரவுகளை கொண்டு தயார் செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. கையில ஒரு ரோசாப்பு வச்ச மாதிரியோ சாஞ்சுக்கிட்டு நிக்கிற மாதிரியோ இப்படி ஏதோ ஒரு உருவத்தை அது என்ன செய்கிறது, வரைந்து நமக்கு கொடுக்கிறது. அப்ப இது வரைந்த பாவத்துல தானே சேரும். இது கூடுமா கூடாதாங்கிற கேள்வி தொடர்ச்சியாகவே நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உருவம் தொடர்பாக 2 அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை. உருவத்தை வச்சிருக்க கூடாது, உருவத்தை வரையக்கூடாது. இது எந்த அடிப்படையிலனா, ஒரு உருவம் அது புனிதமாக கருதப்பட்டு, ஒரு உருவம் அது காட்சிப்படுத்தப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அது வைத்திருக்கும் பட்சத்திலேயோ அல்லது அதை உருவாக்கக்கூடிய பட்சத்திலேயோ உருவம் கூடாது அப்படிங்கறத ஹதீஸ்கள்ல இருந்து பெற முடிகிறது. முஸ்னத் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய செய்தி 26146வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. எந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்களோ அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு திரை சீலைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை கண்டிச்சாங்கல்ல, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா, ஃபதரஹ்து, அந்த திரை சீலையை நான் கிழித்தேன், ஃபகதஅதுஹு மிர்ஃபகத்தைன், 2 பங்குகளாக அதை நான் ஆக்கினேன், ஃபகத் ரஅய்துஹு முத்தகியன் அலா இஹ்தாஹுமா வ ஃபீஹா சூரத்துன், அந்த உருவ சிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்திருந்தார்கள், அந்த உருவ சிலையில் உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது. அப்ப ஒரே ஒரு உருவம் தான், அது காட்சிப்படுத்தப்படும் பொழுது அது மதிப்பளிக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க. அதே உருவம் 2ஆக பிரிக்கப்படுகிறது, அது தலையணையினுடைய உரையாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் பொழுது அதுலயுமே என்ன இருக்கு, உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த உருவம் தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அதுல சாஞ்சி படுக்கிறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்ப உருவம் என்பது அது மதிப்பளிக்கப்படாமல் காட்சியளிக்கப்படாமல் இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறத இந்த ஹதீஸ்கள்ல இருந்து பெற முடிகிறது. அதே போல சுனன் நபி தாவூதுல 4934வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, கைபர் போர் முடிச்சு வீடு திரும்புறாங்க. வீட்டுக்கு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில பொம்மைகளை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு செல்போன் இருக்கும் போல இருக்கு, அந்த செல்ஃபை திறந்து பார்த்தா அதுல நிறைய உருவ படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற பொம்மைகள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, மா ஹாதிஹியா ஆயிஷா, ஆயிஷாவே இதெல்லாம் என்னமான்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டா பதில் அளிக்கிறாங்க, பனாத்தி, இவைகள் என்னுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பொம்மைகளை எல்லாம் பார்க்கறாங்க, ஒரு பொம்மை வித்தியாசமா இருக்கு, குதிரைக்கு ரெக்கை முளைத்து இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கறாங்க, ஆயிஷாவே குதிரைக்கு எந்த காலத்துல ரெக்கை முளைச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் அளிக்கிறாங்க, ஏன் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குதிரைக்கு ரெக்கை இல்லையா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் அளிக்கிறாங்க. அதை முடிச்சிட்டு சொல்றாங்க, ஃபலஹிக ஹத்தா ரஅய்து நவாஜிதஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கடவாய் பற்களை நான் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள் அப்படிங்கறத சுனன் நபி தாவூதுல பார்க்க முடிகிறது. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொம்மையை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஆமோதிக்கிறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னா, ஒரே உருவம் அது காட்சியளிக்கப்படக்கூடிய முகமாக, அது புனிதமாக பார்க்கப்படக்கூடிய முகமாக இருக்கும் பட்சத்தில் அது கூடாது. அதுவே ஒரு விளையாட்டாகவோ மதிப்பளிக்கப்படாமலோ புனிதமாக பார்க்கப்படாமலோ ஒரு உருவம் இருக்கும் பொழுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம ஒரு போட்டோவை என்ன செய்யறோம், இந்த செயலியில அப்லோட் பண்ணி அந்த போட்டோவை எடிட் செய்து பெறுகிறோம் என்றால் இது யாருமே என்ன செய்யல, மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, யாருமே இதுல எடிட் பண்ணல. இல்ல எடிட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக செய்கிறார்களே ஒழிய இது யாருமே என்ன செய்யல, மதிப்பளிக்கக்கூடிய முகமாக இதை செய்யவில்லைங்கிறத புரியணும். இப்ப இதே மாதிரி போட்டோ எடுக்கிறோம். இப்போ போட்டோ எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன செய்யுதுன்னா, தத்ரூபமாக அந்த புகைப்படத்தை வரைந்து நமக்கு கொடுக்கிறது. இந்த செயலிகள் மூலமாக நம்ம எடிட் பண்றது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் புகைப்படங்கள் எடுப்பது அது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அப்ப நம்ம அதை கூடாதுன்னு சொன்னா இதையும் கூடாதுன்னு சொல்லணும். ஆனா பாருங்க, யாரெல்லாம் இந்த செயலிகள் மூலமாக போட்டோக்களை தயார் செய்வது எடிட்டிங் செய்வதை கூடாதுன்றாங்களோ அவர்கள் எல்லாம் போட்டோக்களை எடுக்கக்கூடிய வாடிக்கையை பார்க்கிறோம். அப்ப போட்டோ எடுக்கிறதும் எப்போ கூடாதுன்னு வரும்னா, அதை காட்சிப்படுத்தக்கூடிய முகமாக புனிதமாக கருதப்படக்கூடிய முகமாக ஒரு புகைப்படத்தை எடுக்கும் பட்சத்தில் அதுவும் கூடாதுன்னு வரும். அப்ப உருவப்படங்கள் தொடர்பாக நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா, உருவப்படங்களை புனிதமாக கருதி மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக அதை வைத்திருத்தலோ அல்லது அது வரைதலோ கூடாது. புனிதம் இல்லாமல் மதிப்பளிக்கப்படாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடியது அது மார்க்கத்தில் தடையாகாதுங்கிறத புரிய முடிகிறது.
இப்ப நாய் வளர்க்கறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சட்டத்தை சொல்றாங்க அப்படின்னா, நாய் வளர்க்கறதுங்கிறது கூடாது. யாருடைய வீடுகள்ல நாய் வளர்க்கப்படுகிறதோ அதுல வானவர்களினுடைய வருகை இருக்காது, அந்த வீடு அருள் செய்யப்படாது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாத்துல கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. இப்ப இதுல இருந்து நமக்கு எது விதிவிலக்கு ஆகுது அப்படின்னா, ஒருவர் வேட்டை நாய் வளர்க்கிறார், தன்னுடைய விளைச்சல்களை பாதுகாப்பதற்காக ஒருத்தர் நாயை வளர்க்கிறார்னா அது பிரச்சனை இல்லைங்கிறாங்க ரசூல்லா, அதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அப்ப அதே போலதான் உருவப்படங்களை மதிப்பளிக்கக்கூடிய முகமாக வைத்திருப்பது கூடாது. அதுவே ஒரு விளையாட்டிற்காக காட்சிப்படுத்தப்படாம மதிப்பளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதுல பிரச்சனை இல்லைங்கிறத புரிய முடிகிறது. இல்ல கூடுதலா இன்னொரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, இது போன்ற செயலிகள்ல போட்டோவை எடிட் செய்து பெறுவது உருவத்தை மாற்றுவதில் சேருமா? ஏன்னா வெள்ளையா இருக்கிறவரை சிவப்பா காட்டுது, சிவப்பா இருக்கிறவரை கருப்பா காட்டுது, குண்டா இருக்கிறவரை ஒல்லியா காட்டுது, உயரமா இருக்கிறவரை குள்ளமா காட்டுது. இப்ப இது போன்ற எடிட்டிங்களை பெறுவதனால இது உருவத்தை மாற்றுவதில் சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க. உருவத்தை மாற்றுவது தடுக்கப்பட்டதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சவால் விடும் பொழுது, நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் படைப்புகளை மாற்றம் செய்வார்கள் அப்படிங்கறத என்ன செய்யறான், சவால் விடுக்கிறான். அப்ப உருவத்தை மாற்றுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, பிசிக்கலான மாற்றத்தை தான் குறிக்கும். பிசிக்கலான மாற்றம்னா என்ன? காது குத்துறது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது, பச்சை குத்தி கொள்வது, இதுதான் பிசிக்கலான மாற்றம். இதைத்தான் குறிக்குமே தவிர எடிட்டிங்ல அது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறாகாது. இப்ப கண்காட்சி அரங்கங்கள்ல மிரர் ஹவுஸ்னு ஒன்னு வச்சிருக்கான். அதுல என்னன்னா, இப்ப அந்த கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றோன்னு வைங்களேன், உயரமா இருக்கிறவரை குள்ளமா காட்டுது, குள்ளமா இருக்கிறவரை உயரமா காட்டுது. இதை உருவத்தை மாற்றுவதாக புரிவது கிடையாது. அப்ப உருவத்தை மாற்றுவது என்பது எதை குறிக்கும் என்றால், நாம் பிசிக்கலாக நம்மை எப்படி மாற்றிக் கொள்கிறோம், இயற்கையாக நாம் படைக்கப்பட்டதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய உடலை மாற்றிக்கொள்வதை தான் அந்த வசனம் குறிக்கிறதே ஒழிய, இந்த எடிட் செய்து அதுவாக ஒரு உடல் அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறத இந்த வசனம் பேசவில்லை என்பதை நாம் புரிய முடிகிறது. இப்ப இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது போன்ற எடிட்டிங்கின் போது இஸ்லாத்துல பொதுவான தடை ஒன்று இருக்கிறது. பொதுவான தடைனா என்ன? ஆபாசமான முறையில அந்த போட்டோவை எடிட் செய்வது, அதே போன்று விசித்திரமாக விகாரமாக கேலி சித்திரம் வரைவது, இது போன்றதெல்லாம் இஸ்லாத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது போன்ற எடிட்டிங் கூடும் என்றாலும் ஆபாசமான முறையில விசித்திரமாக விகாரமாக அந்த புகைப்படத்தை கேலி சித்திரம் செய்வது, இதுவெல்லாம் தடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் இது போன்ற புகைப்படங்களை அந்த செயலிகள்ல அப்லோட் செய்து எடிட்டிங் செய்யறதுனால இந்த போட்டோ ஒரு தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது மாதிரியான செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியானது. அப்ப அது போன்ற விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு தவிர்த்துக் கொள்ள சொல்லலாமே ஒழிய, ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே இது போன்ற எடிட்டிங் கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.